திரைப்படத்தை ஒரு இலக்கிய வடிவமாக காண்பவர்தான் நமது நூலர். காரண காரியங்களோடு கட்டமைக்கப்பட்ட புனை ஒழுக்க விதிகளை உடைய காலாபூர்வமான படைப்புதான் ஆடுகளம் என்கிறார். உலகின் தலைசிறந்த காட்சியகங்களில் ஒன்று எனும் போற்றுதலுக்குரிய ஆடுகளத்தின் காட்சிகள் குறித்தும் நூல் குறித்தும் அறிமுகம் செய்யவிருப்பவர் ஆசிரியர் இல்லாத நேரம் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது வகுப்பில் பிரம்பு. இவரது ஹைக்கூ கவிதை தொகுப்பில் ஒரு கவிதையோடு இவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், நூல் திறனாய்வாளர், பதிப்பாசிரியர், கவிஞர். இவரது கவிதைகள் தீவிர கலை படைப்புகளாக மட்டுமின்றி சமூக அக்கறை கொண்டவை. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காணொளி கவியரங்கங்கள் மற்றும் நேரடி கவியரங்கங்கள் மூலம் இலக்கியத்தை வளர்த்து கொண்டிருக்கும் நிமிர் இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் திரு பாபு சசிதரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம். குறள் எனது கொள்கை, வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி ஒரு அற்புதமான மாலை பொழுதை கலைக்கும் இலக்கியத்திற்கும் கொடுத்திருக்கின்ற உங்கள் அனைவரின் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறேன். படைப்பவர்களாலும் படைப்புகளாலும் தான் ஒரு இனமும் ஒரு மொழியும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை திண்ணமாக நம்புகிறவன் நான். அப்படி கலை படைப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற என் பேரன்பு தோழமைகள் நிறைந்திருக்கின்ற இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். மக்கள் இயக்குனர் என் பேரன்பு தோழமை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுக்கும், திரை இசை கலைஞர் அன்பு தோழமை ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கும், என் பேரன்பு இயக்குனர் சரவண சுப்பையா அவர்களுக்கும், என் போற்றுதலுக்குரிய நெஞ்சத்திற்கு நெருக்கமான நண்பரும் பதிப்பாசிரியருமான முனைவர் ஒளிவண்ணன் அவர்களுக்கும், அன்புமிகு தோழமை பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களுக்கும், அன்பு தோழமை கலை அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நூலாசிரியர், என் நெஞ்சத்தின் ஆழத்தில் இருக்கின்ற என் அன்பு தோழமை போற்றுதலுக்குரிய எழுத்தாளர் தொல்காப்பியன் அவர்களுக்கும், அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பேரன்பு தோழமை குமரன், அனிதா, அன்பு தோழி ஜெயஸ்ரீ, முருகன் மந்திரம், எங்கள் அன்பிற்கினிய மூத்த பத்திரிகை ஆசிரியர் அண்ணன் தீக்கதிர் குமரேசன் அவர்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வெளியும் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற எங்கள் எழுத்தாளர் பேச்சாளர் தோழமை நண்பர் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்வை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கம். பொதுவாகவே படங்கள் வரும்பொழுது அந்த படங்கள் ஒரு சில நாட்களுக்கு தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு அடுத்த நகர்வுக்கு சென்று விடுவோம். ஆனால் ஒரு சில படங்கள் தான் கலை இலக்கியமாக நம் கண்களிலும் மனதிலும் ஆழ பதிந்து எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பிலக்கிய திரைக்கதை கொண்ட ஒரு சிறப்பான இலக்கிய திரைப்படம்தான் ஆடுகளம் என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படத்திற்கு மிக நுட்பமாக, மிக அழகாக, மிக கூர்மையான பார்வை கொண்டு மிக சிறப்பான காட்சிகளையும் அதில் வருகின்ற கதாபாத்திரங்களையும் தன்னுடைய பாணியில் மிக சிறப்பான ஒரு தொகுப்பாக, கட்டுரையாக தந்திருப்பவர் என் அன்பு தோழமை தொல்காப்பியன் அவர்கள். ஏன் இந்த படம் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கு இதில் பல சான்றுகளை பக்கம் பக்கமாக கொடுத்திருக்கிறார். அதே போன்று என்னுடைய நண்பர் முத்துக்குமாரசாமி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு படத்தினுடைய காட்சி எப்பொழுது அது படம் இல்லை என்று நாம் உணரத் தொடங்குகிறோமோ
அது எப்பொழுது நமது கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறதோ, எப்பொழுது ஒரு பதற்றத்தை உருவாக்குகிறதோ, எப்பொழுது ஒரு பயத்தை உருவாக்குகிறதோ, எப்பொழுது நம்மை மறந்து சிரிக்க தொடங்குகிறோமோ, அப்பொழுது அது படமாக இல்லாமல் வாழ்வியலாக மாறிவிடும். அதுதான் சிறப்பான படம். அப்படிப்பட்ட ஒரு படம்தான் ஆடுகளம். ஒவ்வொரு காட்சியும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அற்புதமான திரைக்கதையாக ஒவ்வொரு நிமிடங்களிலும் அது நகர்ந்து கொண்டே இருப்பதை நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அது தொடங்குவதிலிருந்து அது முடியும் வரை அந்த படத்தை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். முதலாவதாக நான் பார்த்தபோது மலேசியாவில் பார்த்தேன். நான் மலேசியாவில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த படத்தை பார்க்கிறேன். என்னோடு யாரும் அமர்ந்திருக்கவில்லை. ஆனால் நான் தனியாக பார்க்கும் பொழுது எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன், என்ன மனுஷன்யா அந்த டைரக்டர், இப்படியே தான் சொன்னேன், என்ன மனுஷன்யா, செதுக்கி இருக்கேன்யா மனுஷன் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா நல்ல படங்கள், முதல் மரியாதை பார்த்து அது போல் நான் பூரித்தவன். அந்த இவரோட படம், இன்னொரு படம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச படம், பொல்லாதவன். நீங்கள் சீட்டோட நுனியிலேயே தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. சீட்டை விட்டு உள்ளே போய் உட்கார முடியாது. ஏன்னா அந்த காட்சி, அடுத்தது வர காட்சி உங்களை உட்கார விடாது, அப்படியே துரத்திக்கிட்டே இருக்கும். அவனமோ தனுஷு தான் துரத்துவான், ஆனால் நம்மளை துரத்துற மாதிரியான ஒரு இயல்பு அந்த படத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல தான் ஆடுகளம். இந்த ஆடுகளத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ 2 வில்லன், 2 ஹீரோ 2 வில்லன். எப்படி தெரியுங்களா, சூப்பராக சொல்லியிருப்பார் தொல்காப்பியன். 2 ஹீரோ எப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் பேட்டக்காரன் ஹீரோ. வில்லன் யாரான்னு பார்த்தீங்கன்னா ரத்னசாமி, ஃபஸ்ட் ஹாஃப் வரலையும். செகண்ட் ஹாஃபில் யார் தெரியுமா வில்லன், யார் தெரியுமா ஹீரோ? செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தனுஷ் ஹீரோ, வில்லன் யார் தெரியுமா? பேட்டக்காரனுடைய ஈகோ. அது முழுக்க முழுக்க கதை அப்படி தான் நகரும். நுணுக்கமாக பாருங்களேன், இவர் அழகாக எழுதியிருப்பார். பேட்டைக்காரனை 12 கதாபாத்திரங்களை அவர் அழகாக அடுக்குகிறார். 12 கதாபாத்திரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அயூப் ஆரம்பித்து, அயூப் ரத்னசாமியோட அம்மா தினேஷ் ரவி, ஏட்டு ரவி, கருப்புடைய அம்மா, அதுக்கப்புறம் ஓலே, துரை, அதுக்கப்புறம் மீனாள், ரத்னசாமி, ஐரின், கேபி கருப்பு, பேட்டைக்காரன். பேட்டைக்காரன் தான் மேலே வந்திருக்கணும், அவர் பேட்டைக்காரனை கீழே வச்சிருக்கார் கடைசியில். ஏன்னா அவன்தான் அறமற்றவன். அறம் இல்லாதவர்கள் கீழே தங்கி போய்விடுவார்கள் என்பதற்கு ஒரு குறியீடாக அதை கடைசியில் வைத்திருக்கிறார் என்று தொல்காப்பியன் வைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். படம் முழுக்க முழுக்க இவர் சொல்லுகின்ற கதை, அந்த கதை இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டிருப்பது எல்லாமே எதை சார்ந்து இருக்கும் என்றால், ஒரு கலவையாக இந்த எல்லா கதம்பமும் இதில் இருக்கிறது. காதல், அழுகை, கண்ணீர், துரோகம், மகிழ்ச்சி, சிரிப்பு, நடிப்பு எல்லாமே இருக்குங்க. ஒரு படத்தில் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த ஒவ்வொரு 12 அந்த கேரக்டருக்கும் கதாபாத்திரத்திற்கும் மிக அழகான நுட்பமான பதிவுகளை தந்திருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் தெரியுங்களா, அந்த கதையினுடைய அந்த நாட் அப்படியே உடைஞ்சிராமல் அதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அழகாக வச்சுருப்பாங்க. இதில் சொல்லாத கதாபாத்திரம் கூட இருக்குது. மாரின்னு ஒரு கதாபாத்திரம் வரும், அது அப்படியே கால் தாங்கி தாங்கி வருவார். அவர் சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருப்பார். அதில் இவருக்கு ஒரு ரோல் இருக்கும் மாரிக்கு. என்னென்னா, அந்த ஆடுகளத்தில் சேவல் சண்டை நடந்துட்டுருக்கும். பேட்டைக்காரன் கருப்பாண்ட, நீ இந்த சேவலை விடாத, உன் சேவலை விடாதன்னு சொல்லிட்டு இருப்பார். இவன் விட்டு முதல்ல ஜெயிச்சிருவான். அடுத்தது கடைசியாக ஒரு கட்டத்தில் 3வது ரவுண்டு விடும் பொழுது 3 லட்ச ரூபாய் பரிசும், இவன் ஜெயிச்சானா வெறும் 10,000 ரூபாய் கொடுத்தா போதும்னு ரத்னசாமி சொல்லியிருப்பார். இப்போ இவன் விடுவான். விட்டுட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் இந்த சைடில் அங்கே போட்டி நடந்துகிட்ருக்கோம். இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், இவன் இவர்கிட்ட பேட்டைக்காரங்கிட்ட சொல்லுவான், அந்த யார் அந்த மாறி சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா, அவங்கள பற்றி இப்படி பேசுகிறானே, அவனுக்கு ரொம்ப ஏறிடுச்சுனே அப்படின்வான். அப்போது அந்த ஈகோவை, அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த தூண்டி விடுறது இருக்குல்ல, அதை வச்சிருப்பார் டைரக்டர். அங்கே ஷாட் அங்கே தான் நிற்கிறார் டைரக்டர். அதை நுட்பமாக பிடிச்சாரு பாருங்க தொல்காப்பியன். ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நான் நுட்பமாக அந்த திரைக்கதையில் நான் உணர்ந்தேன். போட்டி நடந்துகிட்டு இருக்குங்க. அதாவது அந்த போட்டியில் சேவல் சண்டை விடுறதுக்கு முன்னாடி தனுஷோட சேவல், அதாவது கருப்போட சேவல், ஒரு பையன், சின்ன குட்டி பையன் வச்சுருப்பான் சேவலை. நீங்கள் வேணால் படத்தை போய் மறுபடியும் பாருங்கள். அந்த இடத்துல அந்த பையன், குட்டி பையன் கையில் அந்த சேவலை வச்சுருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா, சேவை சண்டை விடணும், இவன் ஜெயிச்சானா அவர் மொட்டை அடிச்சுக்கணும் ரத்னசாமி. அதுதான் அவங்க சூழல் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வரேன். ஆனால் இந்த இடத்துல டேரக்டரோட டச்சை பாருங்கள். அந்த சின்ன பையன் வச்சுருப்பானா சேவலை, அந்த ஊழே இருக்கான் பாருங்க, அவன் கேட்பான், அவன் சேவலை குடுறா, சண்டை ஆரம்பிக்க போகிறாங்க குடுறா அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது அவன் சொன்னேன், அண்ணன்
என்னென்ன சேவலை நானே வச்சுருக்கட்டுமான்னு சின்ன பையன் சொல்லுவான். இல்லைடா போட்டி ஆரம்பித்து நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்வான். இதுதான் ஷாட்டு. இது முடிஞ்சிடும். இதை நிறைய பேர் மறந்துருப்பீங்க, படத்திலே மறந்துருப்பீங்க. ஆனால் அந்த ஷாட்டை எடுத்துகிட்டு வந்து டைரக்டர் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுவார். அதை உணர்ந்தீங்களான்னு தெரியாது. எங்கே தெரியுமா வைப்பார்? கடைசி ஒரு 5 செகண்ட் இருக்குங்க. அவன் சொல்லுவான், பந்தயம் கொடுத்துறாதரா தம்பி, பந்தயம் கொடுத்துறாதரான்னுவான் கருப்பு. அந்த சேவை என்ன பண்ணும், அப்படி கால் அப்படி தூக்குற மாதிரி வைக்கிற மாதிரி அந்த கோடுகிட்ட போய் பின்னாடி வந்துடும். எல்லாரும் வந்து படத்தை அப்படியே நுனியில் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். என்ன ஆகும்னு தெரியாது. முதல் முறை பார்த்தவங்களுக்கு இது இருக்குங்க. மலேசியாவில் நான் பார்க்கும்போது முதல் முறையே நடந்ததை சொல்கிறேன். அப்போ ஒரு ஷாட் வைப்பார், கேமரா அப்படியே திரும்பும். அந்த திரும்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க, அவன் கண்ணுலேருந்து பொலன்னு தண்ணி கொட்டும். இங்கே தான் டைரக்டர் நிற்கிறார். அந்த டச்சு வைக்கலைனாலும் அந்த படம் ஓடும். அந்த டச்சை வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அதை வைக்க வேண்டும் என்றால், அந்த பையன் அந்த குழந்தை மாதிரி அந்த சேவலை வச்சிருந்தான் பாருங்க, அந்த பையனுக்கு அந்த உணர்வு வருது, அந்த சேவல் தோற்றக்கூடாதுன்னு. அது கருப்புக்கு வர்றது பிரச்சனை இல்லை, பேட்டைக்காரனுக்கு வர்றது பிரச்சனை இல்லை, துரைக்கு வர்றதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க அதை வளர்த்தவனுங்க, அது டீமாக இருக்கிறவனுங்க. ஆனால் யாரோ ஒரு பையன் எங்கேயோ ஒரு கொஞ்ச நேரம் அந்த சேவலை வச்சிருந்தவன் தனக்கு அந்த சேவல் தோற்றுறக்கூடாதுன்ற அந்த உணர்வை அந்த அந்த அது ஒரு கலைஞனால் தாங்க கொண்டு வர முடியும். அதை டைரக்டர் கொண்டு வந்தான் பாருங்க. அங்கே நிற்கிறான் டைரக்டர், அங்கே தான் நிற்கிறார். இதில் இன்னொரு ஷாட் சொல்லட்டுமா? அந்த படத்தில் இன்னொரு ஷாட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் ஷாட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. என்னென்னா, பேட்டைக்காரன் உச்சத்தில் இருப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆஃபில் அவர் தானே ஹீரோ. அவர் வந்து தொடர்ந்து சேவை சண்டை விடணும்னு கேட்டுகிட்டே இருப்பார் ரத்னசாமி கிட்ட. ரத்னசாமி இன்ஸ்பெக்டர். அவருடைய அலுவலகத்துக்கு இவர் போவார். அவருடைய அலுவலகத்துக்கு போகும்போது இவங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை வருங்க. அந்த சண்டை வரும்பொழுது நுட்பமாக அந்த பிளேஸை வந்து, அந்த இடத்தை மிக நுட்பமாக டைரக்டர் கையாண்டிருப்பார். இது எல்லாத்தையும் அவர்கள் தொகுத்து இருக்கிறார். இதுதான் தொல்காப்பியன், இதுதான் பார்வை. எப்படி அதை அந்த இடத்த கையாண்டிருப்பார்னா, கோவம் வந்துடும், இவன் கத்துவான். அங்கேருந்து என்ன பண்ணுவான், அந்த இன்ஸ்பெக்டர் ஏட்டு ரவி இருக்கான் பாருங்க, அந்த சத்தம் கேட்டு உள்ளே வருவான். அந்த கேமரா கொஞ்சோண்டு ஆடும். அதுக்கப்புறம் அந்த பேட்டைக்காரன் என்ன பண்ணுவார், அந்த அவரோட போட்டிருந்த காவி கலர் துண்டு இருக்கும், அந்த துண்டை அப்படி தள்ளாடி எடுத்து, என்னை அடிச்சிடலடா, இருக்கட்டேன்டா, அப்படி உனக்கு தைரியமாக இருந்தால் சண்டை விடுறா என் கூட, என்னை ஜெயிடா, ஜெயிச்சிட்டினா நான் மொட்டை அடிச்சுக்கிட்டேன்டா, சிறச்சிக்கிறேன்டா, மீசையும் என் தாடியும் மொட்டை அடிச்சுக்கிறேன்டா, சிறச்சிக்கிறேன்டான்வார். ஆனால் அந்த இடத்துல அடிக்கிறத காமிச்சிருக்க மாட்டார். அந்த பேட்டைக்காரன் அடி வாங்கிறதே காமிச்சிருக்க மாட்டார். அதுதான் டைரக்டரோட டச்சு. இப்படி ஒவ்வொரு நகர்வுகளும் அந்த படத்தில் போற்றுதலுக்குரிய நகர்வாக இருந்து கொண்டே இருக்கும். என்ன 2 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன், அழைப்பு வந்துருச்சு. இப்போ இந்த படம் எந்த இடத்தில் வெற்றி அடைகிறது? இந்த படத்தில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சேவை சண்டை, அவ்வளோதான். அந்த சேவை சண்டையை வச்சுக்கிட்டு மனிதர்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகிற வேலையை மிக நுட்பமாக செய்திருப்பார். அதைத்தான் நானும் தொல்காப்பியனும் தொடர்ந்து பல நாட்கள் இதை பற்றி பேசிக்கொண்டே இருந்திருக்கோம். பல நாட்களாக பேசியிருக்கிறோம். பாருங்களேன், இந்த ஷாட் எப்படி இருக்கு பாருங்க. அவர் தொல்காப்பியன் ஒன்று சொல்லுவார், நான் பொறுமையாக கேட்டுட்டு வருவேன். தொல்காப்பியன் சொல்லி முடிச்ச பிறகு, சார் இங்கே பாருங்கள், இந்த ஷாட்டை பாருங்கள், இது எப்படி எடுத்திருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரியான இந்த படங்களை அதை ஆய்வுக்குள்ளாக நாங்கள் பேசும்பொழுது தான் அதனுடைய அதிநுட்பங்கள் எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அந்த இடத்துல அந்த பேட்டைக்காரனுடைய மனைவியை கேரக்டராக வச்சுருப்பார் பாருங்க, இளம் மனைவி. ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல வரும் பாருங்க. அந்த ட்விஸ்ட் வரும்பொழுது அந்த இடத்துல என்னன்னா, சண்டை வரும்பொழுது நீ அவங்க கூட படுத்தவன் தானேன்றுவார். அந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு. இப்படி அந்த கதை போய்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு இடத்தில் மட்டும் மிக தெளிவாக டைரக்டர் இருப்பார். அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். எந்த இடத்திலும் கருப்பு என்பவன் அறம் தவறாமல் இருப்பாங்க, அறம் தவறாமல் இருப்பான். அதுதான் இந்த கதையினுடைய ஆடுகளத்தினுடைய மைய கருவாக இருக்கும். அதுதான் அந்த படத்தை நகர்த்தி கொண்டே இருக்கும். எந்த இடத்துல அறம் தவறாமல் இருக்கான்றதுக்கு லாஸ்ட் அந்த அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது ஒன்றே போதும். இவங்கிட்ட அந்த பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவான். கழுத்தில் கத்தியை வச்சுன்னு பேட்டைக்காரன் அப்படி இருப்பான், இவன் கொண்டுட போகிறானோன்னு. ஏன்னா அந்த ஈகோ தான், அவனை எப்படியாவது அவனை தோற்கடித்து விட வேண்டும், அவனை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த நேரத்தில் அந்த பேட்டைக்காரன் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு கழுத்தை இப்படி வச்சுட்டு இருப்பான். அவனை குத்தலான்னு வருவான், இப்படி வச்சுட்டு இருப்பான். இப்போது 2 அந்த இடத்துல புலன்படும். பேட்டைக்காரனுடைய குரோதம்,
அதாவது இவன் மேலே பழிகள் ஆல்ரெடி இவன் வந்து என்ன பண்ணுவான், துரையுடைய அந்த கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே தீனியில் விஷம் வச்சுட்டான்னு இவனை போலீஸு துரத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுவான், அந்த தனுஷ் வந்து எதிர்க்க இருக்கும்போது பார்க்கும்பொழுது போனேன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போய் அந்த நெத்தியை போட்டு இடின்னு இடிச்சுப்பான். அப்படியே அந்த இடத்துல ஒரு இடம் நகர்ந்து வந்தால் கூட அவன் குத்திடுவான். பேட்டைக்காரன் இவனை குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதுவுமே பண்ணாமல் டயலாகே இருக்காது. போனேன் அவ்வளோதானே, என் தகப்பன் இடத்துல வச்சு உன்னை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தில் இடிச்சிக்கிட்டே இருப்பான். இடிச்சிட்ட பிறகு டக்குன்னு கழுத்தை அப்படி அறுத்துருவார். பேட்டைக்காரன் சாஞ்சிருவார். இவன் தப்பிச்சு போயிட்டுருப்பான். அந்த ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டுருக்கும் பொழுது அந்த ஹீரோயின்கிட்ட இவன் சொல்லுவான், இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காருங்க, நான் சொல்ல இவர் பதிவு பண்ணியிருக்கார், நான் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த புத்தகத்தில் இருக்குது, வாங்கி படிங்க. ஒரு கதையை ஒரு படத்தை எப்படி உள்வாங்க வேண்டும் என்பதற்கு ஒரு பைபிளாக இருக்கின்ற தொகுப்பு இது என்று நான் கருதுகிறேன். அப்போது அந்த இடத்துல அவன் எங்கே தெரியுமா, ஹீரோ வந்து அறம் சார்ந்தவனாக உயர்கிறான் என்றால், நான் இங்கேயே இருந்தேன்னா கூட என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட முடியும். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா, பேட்டைக்காரன் செஞ்சதெல்லாம் சொல்லி நான் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நிரூபித்து நான் வாழணுன்ற அவசியம் இல்லை. நான் எங்கன்னா போகிறேன், கொலைகாரனாகவே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி அந்த அந்த வயிற்றில் வச்சுருந்த அந்த கத்தியை தூக்கி ஒரு குளத்தில் போடுவான். அப்படியே முடியும் அந்த படம், அப்படியே முடியும். அந்த அறம் தவறாமை தான் வெற்றிமாறனுடைய வெற்றியாக நாம் இன்று வரை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அதுதான் விடுதலை வரை வந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.